தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், அண்ணன் நயினாரின் பயணம். இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறார் டி. சரவணகுமார், மாவட்ட தலைவர், தொழில்துறை வல்லுநர் பிரிவு, மதுரை மாநகர். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், இது அண்ணன் நயினாரின் பயணம். இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறார் எஸ். பரமசிவம், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், ப்ரொஃபஷனல் செல், மதுரை மேற்கு. தர்மத்தை பேசாத, நியாயத்தை பேசாத, சட்டத்தை பேசாத, ஜால்ரா அடிக்கிறதுக்காக மட்டுமே எப்படி மற்றவெல்லாம் கற்றுக்கிட்டானோ அதே ஜால்ராவை நீயும் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கும் சூட்கேஸ் உண்டு, கவர் உண்டு. அந்த எதிர்கட்சி கூட்டணி அசுர பலத்தில் இருக்குது. இங்கே 2 கட்சி தான் இருக்கீங்க. இன்னும் தாவாக்கா வருமா, பாமக வருமா? இருந்த டிடி விதனுக்கு வந்து ஓபிஎஸ் அடிச்சு ஓட விட்டீங்க. யார் இருக்கீங்க? உங்கள்கிட்ட 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள் வேற வழியே கிடையாது. திமுகன்றதுக்கு ஓட்டு போட்டதுக்கு இந்த பழி பாவத்தை நாம ஏத்தே தீரணும். தமிழக மக்கள் தானே சார் 41 பேர் உயிரை கொடுத்துட்டு இன்னைக்கு அப்பாவியா நிற்கிறாங்க. இப்போ இந்த நயினாரின் பயணம் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட திருவண்ணாமலை சங்கர் இணைந்திருக்கிறார். பேசுவதற்கு நிறையா இருக்குது. வாரங்களுடன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஜென்ரலாக எலெக்ஷன் வந்தாலே உங்கள் கட்சி நடைப்பயணத்துக்கு போய்டும்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நடைப்பயணம். இப்போது போன எலெக்ஷனுக்கு அண்ணாமலை எண் மக்கள்னு ஒன்று போனார். இந்த எலெக்ஷனுக்கு நயினார் வந்து நாளையிலேருந்து ஒரு நடைப்பயணம், 12ஆம் தேதியிலேருந்து நடைப்பயணம் போகிறார். எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறீங்க? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? யாத்திரையும் நடைப்பயணம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளங்கள். இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, ராமஜென்ம பூமியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ நயினார் அண்ணன் தான் இன்னைக்கு நடைப்பயணத்தை, நடைப்பயணம்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னு நீங்கள் ஏதோ சொல்ல வேண்டாம். நயினார் அண்ணன் இன்னைக்கு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை அண்ணன் எண் மக்கள் நடத்தியிருக்காரு. வேல் யாத்திரை முருகன் நடத்தியிருக்காரு. ஸோ ஒரு மாநில தலைவராக வர்றவங்க தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராயறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு தீர்வை உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்களோட இணக்கமாக இருக்கிறது தான் தலைவனுடைய பண்புன்னு பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு வலியுறுத்துது. ஸோ தொண்டர்களுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படின்றத உங்கள் கேள்விக்கே பதிலாகி போச்சு. திமுகவிலையும் இல்லை, காங்கிரஸ்லேயும் இல்லை. உங்களுக்கு எப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் தலைவனோடு நெருக்கமாக இருக்கிறானோ அந்த கட்சி உயிரோட்டமான கட்சியாக இருக்கும். அதற்கு முத்தாய்ப்பாக தான் இன்றைக்கி நயினார் அண்ணன் மதுரையில் நாளைக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை தொகுதிக்கும் வரணும்னு திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும், தொண்டர்களை சந்திக்கணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு காணணும். பாரதிய ஜனதா கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி போன எலெக்ஷனில் தனித்து களமிறங்கினாங்க. இந்த எலெக்ஷனில் கூட்டணியோடு இறங்க போகிறாங்க. ஸோ கூட்டணியோடைய பக்குவங்கள் என்ன, கூட்டணியோடைய இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல் என்ன, பணிகள் என்ன, அவங்கள இப்போ நாளைக்கு கூட பாருங்கள், எடப்பாடி அண்ணன் பயணம் ஆரம்பிக்கும் போது நயினார் நாகேந்திரன் துவக்கி வைக்க போனாங்க. நயினார் அண்ணன் ஆரம்பிக்கிற நிகழ்ச்சிக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து ஆரம்பிக்க வர்றாரு. ஸோ எங்களுடைய இணக்கங்கள் மேன்மேல வளர்ந்துக்கிட்டு போகுது, கூட்டணியோட பலம் கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ வெளியில் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு காமிக்க போகிறீங்க. இது வெளியில் காட்டுறதில்ல, ஆத்மார்த்தமாக இருக்கிறதுல வர்றது, ஆத்மார்த்தமாக இருக்கிற வர்றது. அதனால தான் இன்னைக்கு கூட்டணியே பாரதிய ஜனதா என்டியோட கூட்டணியை பார்த்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பயப்படுறீங்க. யார் பயப்படுறா? என்ன இது கதையாக இருக்குது? உங்களுடைய திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க சார். அந்த எதிர்கட்சி கூட்டணி அசுர பலத்தில் இருக்குது. இங்கே 2 கட்சி தான் இருக்கீங்க. இன்னும் தாவாக்கா வருமா, பாமக வருமா? இருந்த டிடி விதனுக்கு வந்து ஓபிஎஸ் அடிச்சு ஓட விட்டீங்க. யார் இருக்கீங்க? உங்கள்கிட்ட 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்டேட்டட்ல இல்லைன்றது இந்த கேள்வியிலே நீங்கள் உணர்த்திடுறீங்க. என்ன அப்டேட்டட்ல இல்லை? கொஞ்சம் பொறுங்களேன், ஏன் அவசரப்படுறீங்க? சரி சொல்லுங்க. அசைக்க முடியாத ஒரு என்டிஏ கூட்டணி மட்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் அமைய போகிறதில்ல, அதிசிக்கிறக்கு ஒரு கூட்டணியும் இப்போ அமைய போகுது.
அதை நீங்க வேடிக்கை பார்க்கத்தான் போறீங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஏப்ரல் மாதத்துல இன்னைக்கு சேர்ந்துருவாங்க, நாளைக்கு சேர்ந்துருவாங்க, நாளான்னைக்கு சேர்ந்துருவாங்க. அதாவது புயல் வருது கணக்காக தான் சார் இருக்குது. இது புயல் வர்றதில்ல, பொறுமையா வர்றது. இணக்கம்ன்றது மனசுல ஒண்ணா இணையணும். வெறும் கூட்டணியில வந்து நாங்க இன்னைக்கு திமுகவுக்கு இப்படி கைக்கும் காட்டக்கூடிய ஒரு அலைன்ஸை நாங்க உருவாக்க விரும்பல. மனதளவில் இது இயற்கையாவே ஒரு தொண்டன் அதிமுக கூட என்டிஏவில் பாரதிய ஜனதா கட்சியோட ஒருங்கா இருக்க முடியும்னா இருக்க முடியும். பாமக ஒரு கட்சிக்காரன் அதிமுகவோடையோ பாஜகவோடையோ இணைக்கமா ஒரு தேர்தல் வேலை செய்ய முடியும்னா செய்ய முடியும். தேமுதிக காரன் ஒரு வேலையை செஞ்சு காட்டியிருக்கிறான். தாவேக்கா விட்டீங்க, அதை புதுசா வர போறாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க இப்ப கட்சி சார் அவங்களாம் இல்ல. பாமக தேமுதிகலாம் இல்ல சார், இல்லன்னு சொல்லிட்டாங்க. இருந்ததை சொல்லியிருக்கேன், வரப்போறதையும் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் இதே மீட்டிங்ல இதே இடத்துல உட்காந்து பேசி பார்ப்போம். நாம ஏன் அவசரப்படுவானே? தமிழக மக்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராயறதுல மிக சிறந்த அறிவுடையவங்க. அதனால இந்த கூட்டணி பலம் பெறணும்னு விரும்புறதே தமிழக மக்கள் தான். இப்படி ஒரு கேவலமான திமுக ஆட்சி, பிராண்டிங் ஆட்சி, வெறுமனே சாயம் பூசுற ஆட்சியை தமிழக மக்கள் இதுக்கு முன்னாடி கண்டதே இல்லை. கலைஞர் ஆட்சியில கூட தமிழக மக்கள் இதை கண்டதில்லை. அப்பேற்பட்ட ஒரு ஏக்கத்தில் இருக்கிற தமிழக மக்கள் இன்னைக்கு அவங்க தெளிவா எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அசுர பலத்தோட இந்த எலெக்ஷனை சந்திக்கணும்னு அவங்களே விரும்புறதுனால தான் கூட்டணி பலம் தானா கூடிக்கிட்டு இருக்கு. சார் நீங்க சொன்னீங்க இந்த 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 ஆட்சியை வந்து அனுப்புறதுக்கு இந்த கூட்டணி ஒன்று பெருசாக ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்க. பாமக தேமுதிக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீ வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, இருந்ததை சொல்லியிருக்கோம், சொல்லி வரப்போறதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதையும் மக்களுடைய எண்ணங்களா சொல்லியிருக்கோம். ரைட். இந்த கூட்டணியினால தமிழக மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயத்தை செய்ய முடியும். திமுகவின் அராஜகத்திலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க முடியும் இந்த கூட்டணியால மட்டுமே. எந்த காலத்திலும் இப்படி ஒரு இழிநிலையான ஒரு அரசாங்கத்தை, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாங்கத்தை, அதாவது உண்மைக்கு புறம்பா ஒரு போலியான வேஷத்தை வெளிப்படையா உண்மைன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தமிழக மக்கள் நாங்கள் பார்த்ததில்லை. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அரசாங்கம் போயே தீரணும்ன்றது ஒவ்வொரு தமிழனுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பை உருவாக்கி தர்றதுக்கு தான் என்டிஏ கூட்டணி இப்போ வலுப்பெற்றுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சம்பவங்களை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன் இன்னைக்கு டிவிக்கே எடப்பாடியார் அண்ணன் போகிற இடத்துல கொடி பறக்க வைக்கிறாங்க அப்படின்னா, வாங்கின அந்த ரணம் தன்னுடைய தலைவன் வரக்கூடிய இடத்துல திட்டமிட்டு 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 இப்போ விஜய்க்கு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாதா கரூர் சம்பவத்தில்? எப்படிங்க எதிர்பார்க்காத, அதாவது விஜய் இன்னைக்கு நான் வரப்போறேன், காவல்துறை யாரும் வரமாட்டாங்க, உள்ள கரூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் செருப்போட காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போன உடனே ஒரு ஸ்டாம்பைடு ஆகும், அதில் ஒரு 47 பேர் இறந்துருவாங்க, நான் உடனே அங்கேருந்து வண்டி பிடிச்சி மெட்ராஸ், இதெல்லாம் திட்டமிடுது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் காவல்துறை திட்டமிடும். நேற்று ஒரு அதிகாரியை பார்த்த, மூத்த அதிகாரியை, எப்போ அந்த டிவியில் லைவை பார்த்தனோ எனக்கு படபடத்துச்சு சங்கர் என்கிட்ட சொன்னார். என்ன நான் சொல்றேன், ஒரு அதிகாரிக்கு தெரியும்யா, இத்தனை பேருக்கு நடுவில் ஒரு போலீஸ் எப்படி செயின் போட்டு நிற்கணும், அந்த போலீஸை பார்த்தா தான் அந்த கூட்டம் பின்னுக்கு தள்ளும், அந்த கூட்டம் முன்ன பின்ன அலைபாயாமல் இருக்கணும். அப்படின்னா ஒரு போலீஸ் ஒரு வியூகத்தில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற எண்ணத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உருவாக்கி இருக்கணும். யோசித்து பாருங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, தேர் திருவிழாவில் எத்தனை லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க, கார்த்திகத்தில் 40 லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன் அங்கே மட்டும் நீங்கள் 40,000 போலீஸ் போடுறீங்க, 18,000 போலீஸ் போடுறீங்க? சொல்லுங்க. மக்களுக்கு அந்த உணர்வை, ஒரு பாதுகாப்பு உணர்வை ஊட்டணும். அதுக்கு தான் காவல்துறை. டிவிகே நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சு கரூரில் சார்? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு காக்கி சட்டை உங்களால் காட்ட முடியல சார். 500 போலீஸ் போட்டுருந்தேன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் சார் காட்டலன்றேனா. முதல்ல புரிஞ்சுக்குங்க எங்க தப்பு பண்றாங்க திமுகன்னு சொல்லி. சார், ஒரு தலைமை பண்பு தான் கீழே இருக்கிறவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு டிஜிபியை திறம்பட ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு திராணி இல்லாத அரசு சார் இது.
ஒரு டிஜிபி சிறம்பட இருப்பதனால மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட் அவரை நம்பி களத்தில் இறங்கி வேலை செய்யும். இப்போ யாரை நம்பி பொறுப்பை நம்பி என்ன இவன் பொறுப்பு இல்லாமல் போயிடுவானா சொல்லுங்க? நீ பொறுப்பை நம்பி உள்ளே போய் இறங்கினீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இவன் வீட்டுக்கு போகணும் சார். எஸ்பி வேலை செய்வாரா? டிஐஜி வேலை செய்வாரா? ஐஜி வேலை செய்வாரா? ஏன் இவங்கெல்லாம் விட்டுட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வேலை செய்ய சொன்னா செஞ்சிருவாங்களா சொல்லுங்க? தன்னை காப்பாற்றுவான் என் தலைவன் ஒரு தொண்டனுக்கு எப்படி இருக்கோ அதே போல காவல்துறை என்ன என் சட்டையை காப்பாற்றுன நம்பிக்கை இருந்தால் தான் அங்கே எந்த அசம்பாவிதமானாலும் தன்னுடைய பொறுப்பாக நினைப்பான் சார். என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், மேலகிறவனுக்கு அக்கறை இல்லை, எனக்கு மட்டும் என்ன அக்கறைன்னு அத்தனை 500 பேர் நீங்கள் சொன்னீங்கல்ல, 500 பேரும் இல்லை வெளியே இருந்திருக்கான். கூட்டத்தில் ஒருத்தன் கூட இல்லையே. அப்படி கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தால் உள்ள ஆம்புலன்ஸ் வர விட்டுருக்க மாட்டான். கூட்டத்தில் 500 பேர் இருந்தால் செருப்பு பறக்க விட்டுருக்க மாட்டான். தான் எடப்பாடி கூட்டத்தில் வருது, இது தெரிஞ்சு அது ஏதோ பிளான் பண்ணி வர மாதிரி தானே இருக்குது ஆம்புலன்ஸ் வருது. உங்களுக்கே தெரியுது பிளான் பண்ணி வந்தது, உங்களுக்கே தெரியுது இல்லை? இவ்வளோ நேரம் திமுக வக்காலத்து வாங்கின மாதிரி பேசின உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்தது பிளான் பண்ணி தான் வருது, எம்டியாக தான் வருது, அதுலேயும் டிவிக்கே கொடியோடு தான் வருதுன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதனால தான் அதை சிபிஐக்கு கேட்குறோம். அது சிபிஐ திமுக ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன் ஒத்துக்காது? இவங்க என்ன கையில் இருக்குது? நீதிமன்றத்தில் விவகாரம் வரப்போது, ஒத்துக்க போது, கடைசியில் வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது. அப்போ இந்த மக்கள் ஏற்றுக்க தானே போகிறாங்க. திமுகவோட ஒட்டுமொத்த துரோகத்தையும் இந்த மக்கள் ஏற்றுக்க தான் போகிறாங்க. வேறு வழியே கிடையாது. திமுகன்றதுக்கு ஓட்டு போட்டதுக்கு இந்த பழி பாவத்தை நாம் ஏற்றே தீரணும். தமிழக மக்கள் தானே சார் 41 பேர் உயிரை கொடுத்துட்டு இன்றைக்கி அப்பாவியாக நிற்கிறாங்க. அந்த நிலைமையில் உண்மையை கண்டுபிடிச்சே தீரணும் சார். இப்போ நீங்களும் நானும் பேசினா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எஃப்ஐஆர் ரெடி அப்படின்ற நிலைமையை இப்போ தமிழக அரசு மெயின்டைன் பண்ணுது. எத்தனை யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டு யூடியூபர்ஸ் பேசுகிறவங்க எல்லாரோட எல்லார் பேர்லையும் எஃப்ஐஆர், ரிமாண்டு, 1க்கு 3 எஃப்ஐஆர், அது மேலே குண்டாசு. என்ன சொன்னார்? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது எப்படிங்க தனிநபரையாக ஒரு ரிட்டையர்டு நீதிபதியை உள்ளே இறக்குறீங்கன்னு கேட்குறாரு. இதைத்தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? பஸ் எல்லாம் பற்றி எரியுதா? கடையெல்லாம் மூடி வச்சுருக்காங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல தமிழக அரசோட வாதம். புரியுதா? பழி வாங்கிறது. என்னை எதிர்த்து நீ கருத்து தெரிவிச்சினா உனக்கு களி கண்டிப்பாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு எந்த யூடியூப் சேனலையும் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு அர்த்தம். தர்மத்தை பேசாத, நியாயத்தை பேசாத, சட்டத்தை பேசாத, ஜால்ரா அடிக்கிறதுக்காக மட்டுமே எப்படி மற்றவெல்லாம் கற்றுக்கிட்டானோ அதே ஜால்ராவை நீயும் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கும் சூட் கேஸ் உண்டு, கவர் உண்டு. மக்களை எப்படி ஆக்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த அரசாங்கம்? இப்போ புரியுதா? தலைவன் எந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கிறானோ அந்த சமுதாயம் எப்படி சீர்கெட்டு போகும். தலைவனுடைய தவறான ஒரு சிந்தனையாளன்றதுக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு யார் சார் உதாரணம் சொல்ல முடியும்? பொது வெளியில் ஆனால் நீங்கள் பேசுகிற வசனம்லாம் கேட்கும்போது எங்களுக்கு புல்லரிக்கும். பேச்சுரிமைக்காக நீங்கள் நாட்டையே அப்படியே ரணகலப்படுத்தக்கூடிய ஒரு கழகமாக நீங்கள் திண்ணையிலேருந்து வந்தவன், டீக்கடை பெஞ்சிலேருந்து வந்தவன் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் சாமானிய உச்ச நீதிமன்றம் சொல்கிற கருத்தை யூடியூப்பில் சொன்னால் அவனுக்கு இன்றைக்கி குண்டாஸ் ப்ரிப்பரேஷன். என்ன சார் இது? ஸோ உன்னுடைய செயல் வேறு, உன்னுடைய முகம் வேறு. நேற்று அற்புதமாக ஒரு நண்பர் சொன்னார், சார் நீங்கள்லாம் போலியை எக்காலத்திலும் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன வந்தால் கூட இது உண்மையிலேயே இதுதாங்க, இதை இப்படி நான் மாற்றிக்க போகிறேன்னு சொல்லி செய்கிறவங்க. ஆனால் திமுக அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் அற்புதமாக சொன்னார் அந்த நண்பர். சார் உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு இருக்குது? அதிகபட்சம் போனால் நீங்கள் அதில் டை அடித்து எனக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு காட்ட விரும்புவீங்க, அவ்வளோதானே? அது உங்கள் அரசியல். ஆனால் முடியே இல்லைன்னா கூட மொத்தமும் எனக்கு முடியா இருக்குன்னு காட்டிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் உண்மை என்னன்னு கூட வெளியே தெரியாத அளவுக்கு டோப்பாக வச்சுட்டு இருக்கோம் பற்றியா? அது அவங்க பர்சனல், அதை பற்றி பேசலாமா சார்? உதாரணம் சார், சட்டை வெள்ளையாக போட்டிருந்தா மனசு வெள்ளையாக இருக்குன்னு நீங்கள் தானே சார் சொல்லி கொடுக்குறீங்க. அதைத்தான் சார் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்கிறீங்க. ஏன் சார் இந்த ஒரு சோறை தொடும்போது மட்டும் உங்களுக்கு சுருக்குன்னு ஷேக் அடிக்குது? சொல்லுங்க சார். மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் சார், ஒத்துக்கிட்டாரு. இருக்கு எனக்கு வழுக்க, தொப்பி வச்சுக்கிற ராஜா, சந்தோஷமா நீ அனுபவி, நானும் மறைச்சிக்கிறேன். இது உண்மைக்கு கிடைச்ச பரிசு.
ஆனால் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில சரி நீங்களும் நானும் பேசிக்கிறோம், பர்சனலாகவே இருந்துட்டா கூட மக்கள் திலகம் பொதுவாக வந்துட்ட உனக்கு மக்கள் திலகம் தொப்பி இல்லாத ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பயப்படுறீங்களே டோப்பா பற்றி பேசக்கூடாதுன்னு, அந்த டோப்பா இல்லாத தலையை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சு போதா? புரியுது. மக்களை எப்படி ஏமாத்துறீங்கன்றதுக்கு இதை இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். திமுக வெறுமனே ஸ்டிக்கருக்கு பேர் போனதுக்கு வரலாறாக பேசலாம், நேரம் இல்லை உங்ககிட்ட, அவ்வளோதான் எனக்கு தேவை. என்கிட்ட செய்தி இருக்குது, மக்கள்கிட்ட ஆதங்கம் இருக்குது, அதை பேசுறதுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் நேரம் தான் நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டேன்னுவீங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு என்னவே போதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இது நாடக ஆட்சி, இது நாடக ஆட்சி. இந்த நாடக ஆட்சியில் ஒரு திட்டம் கூட முழுமையடையலை அப்படின்றத மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நயினாரின் பயணம் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நயினார் அண்ணனுடைய பயணம் என்ன கருத்தை இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா நான் வச்சனோ, ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவனா தெருவா இந்த கருத்தை கொண்டு போய் முன்ன வைக்கிறது தான். இந்த நாடக அரசியல் திமுகவினுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மோசடிகளையும் குறைபாடுகளையும் தெருவா கிராமமா ஒவ்வொரு பகுதியிலையும் கொண்டு போய் மக்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏக்கத்துக்கு தீனி போடுறதுக்காக, ஆமாம்மா நீங்கள் நினைக்கிறத தான் நானும் பேசுகிறேன், ஆட்சி மாற்றம் வேணும்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, அதற்கு காரணமாக நாங்களும் இப்போது தயாராகிட்டு இருக்கிறோம், அடுத்த ஆட்சி மாற்றத்தை 2026 தாங்க, நீங்கள் எதிர்பார்க்கறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நாடக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நல்ல அரசியலை உருவாக்குறோம். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எடுத்த உடனே தமிழக அரசியலில் நான் கேட்குறேன் சார் ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு மனுஷன் அதிகபட்சமாக அரசவையில் இருந்தது யார் சார்? மோடிஜி தான். இல்லை, நீங்கள் ஜோதி பாசன் கூட சொல்லுவீங்க. மேற்கு வங்காளத்தில் 30 வருஷம் இருந்தார், 35 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார்னு. ஆனால் அவரு கூட எம்எல்ஏவை மட்டும்தான் இருக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே ப்ரொமோஷன் இல்லை. ஒரே ஒரு ஜீவன் இன்னைக்கு வரைக்கும் 25 ஆண்டு காலம் விடுமுறை இல்லாமல் 3 ஆண்டு காலம் முதலமைச்சர், எங்கேயோ கடந்த ஒரு குஜராத் மாநிலத்தில் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டி எங்கேயோ இருக்கிற ஒரு டேமோட தண்ணியை ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து, எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகளை தன்னுடைய கிராமத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்து 15 வருஷம் அந்த குஜராத்தை தலை நிமிர வச்சு, அதை விட தாண்டி இன்னைக்கு நான் தாய்நாட்டையே தலை நிமிர வைக்கிறேன்னு சொல்லி 26 மெடல் உலக அளவில் வாங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத் தலைவர்களுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு சக்தியா ஒரே ஒருத்தர் நிற்கிறான்னா, அது எத்தனை தியாகத்தில் வந்திருக்குன்னு பார்த்துங்க சார். அதுக்கு எவ்வளவு அடி உரம் போட்டிருக்க முடியும் இந்த சமுதாயத்தில்னு பாருங்க சார். 100 ஆண்டு காலமாக இந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த அந்த வலி, ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரணம் அத்தனையும் தாங்கிக்கிட்டு மண்ணுக்குள்ள மக்கின அந்த உரத்தில் செடியாக வளர்ந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு பூவாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரை இன்னைக்கு வச்சுருக்கோம் சார். சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒரு கட்சியில் இப்படி நடந்திருக்கு வரலாறுன்னு? எந்த கட்சியிலையாவது சொல்லுங்கள் சார் இப்படி ஒரு வரலாறு உங்களால் காட்ட முடியும்னு சொல்லி. திமுக கலைஞர் அதோட பெரிய வரலாறு படித்தாருன்னு சொல்கிறாங்களே. ஏன் சார், கனிமொழி என் பொண்ணு இல்லைன்னு கொண்டு போய் கோர்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அந்த கலைஞரை தானே சொல்கிறீங்க நீங்கள்? அவர் தானா இல்லை வேற யாராவது மாற்றி சொல்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. பட் கலைஞர் கருணாநிதி அது அந்த அம்மாவை கேளுங்க. சுப்பிரமணி யார், கலைஞர் யார் கோர்ட்டில் கொண்டு போய் கனிமொழி என் பொண்ணு இல்லைன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணது நீங்கள் போய் கேளுங்க சார். அவரை கொண்டு வந்து யாரோட சார் கம்பேர் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு வேண்டாம் சார். மறைஞ்ச தலைவர்களை நம்ம போற்றுவோம், அவ்வளோதான். இந்த தியாகத்துக்குத்தான் சார் இந்த தமிழ்நாட்டை நாங்கள் ஏங்க வைக்கிறோம். பொய்ய சொல்லி கடவுள் மறுப்ப சொல்லி ஒன்றுமே இல்லாத, அதாவது கழிவுகளை கொட்டி இந்த தமிழ்நாட்டை நீங்கள் மலமாக்கி வச்சிருக்கீங்க. இல்லை, இந்த உலகம் என்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு. உலகமே இன்னைக்கு
ஒரே குடும்பம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சித்தாந்தத்தை வச்சு வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. வாங்க அந்த சித்தாந்தத்தினுடைய அருமையையும் அழகையும் உங்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம் தான் 2024 கூப்பிட்றதுக்காக இன்னைக்கு நயினா நாகேந்திரன் இன்னைக்கு மதுரையிலேருந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறார் சார். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வருத்தம், என்ன பயம்னு கேட்குறேன். எனக்கு என்ன சார் பயம் அதில்? எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது தானே சார் இப்போ எல்லாரும் கேள்வியாக கேட்குறீங்க. இதுதான் நடக்க போகுது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.